கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரலோகப்பிதாவே, எங்க கூட நீங்க பேசுங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதே செய்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சிலுவையிலே இயேசு சொன்ன 7வது வார்த்தை லூக்கா 23:46. வாசிக்கலாமா? லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு 6.5 மணி நேரம் சிலுவையில தொங்கிட்டு இருந்தாங்க. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிட்டு இப்போ இயேசு கடைசியா சொன்ன வார்த்தை, பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிட்டு அவருடைய எல்லா ரத்தமும் சிந்தினதுக்கு அப்புறம் இயேசு சொன்ன வார்த்தை இது. அவரை சுற்றி நின்ன எல்லாரும் கேட்கும்படியாக இயேசு என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவே, உங்களுடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பிளட் நம்ம உடம்புல கம்மியானா தெரியும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது. ஒரு சின்ன வேலையை செய்யணும்னா கூட நம்மளால எழுதி நிற்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆனா இயேசு அவர் மரிக்கிறதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை இது. அது அவர் எப்படி சொன்னார்னு நம்ம இதுல பார்த்தோம்னா, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இயேசு மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தேவ தூஷணம் சொல்றாரு. இவர் தேவனுடைய குமாரன் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர் நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு இவர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த இயேசு சிலுவையில தொங்கின முதல் வார்த்தையும் அவர் என்ன சொல்வாருன்னா, பிதாவே அப்படின்னு ஆரம்பிப்பாரு. கடைசி வார்த்தையிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் யார் இவரை சந்தேகப்பட்டாங்களோ, யார் யார் இவரை நீ உண்மையாவே யூதருக்கு ராஜா தானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் இவரை சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்களோ, எல்லாருக்கும் முன்பாக இயேசு சொல்றாரு, இந்த நேரத்துல நான் என்னுடைய ஆவியை என்னுடைய பிதாவுடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தைரியமா சொன்னாங்க. ஒரு சம்மர் வெக்கேஷன் டைம்ல ஒரு குட்டி பையன் ஒரு போட்டு செய்ய ஆரம்பிச்சான். உடன் போட் ஒன்று அவன் செய்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மரமா அவன் தேடி தேடி அந்த உடன் போட்டை அவன் செய்தான். செய்துட்டு ரொம்ப அழகா அதுக்கு பெயிண்ட் பண்ணான். அவனுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணான். பெயிண்ட் பண்ணிட்டு அவன் அதை கொண்டு போய் ஒரு நாளைக்கு ஆத்துல விட்டு பார்த்தான். என் போட்டு இப்போ எவ்வளவு அழகா இந்த ஆத்துல போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த போட்டை கொண்டு போய் ஆத்துல விட்டான். திடீர்னு அந்த ஆத்துல காட்டாற்று வெள்ளம் அவனோட போட்டை அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு எனக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போட்டை செய்தேன். அந்த போட்ல அவனோட பேரெல்லாம் எழுதி வச்சிருந்தான். இது என்னோட போட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போட்ல அவனோட பேரெல்லாம் எழுதி வச்சிருந்தான். நான் எவ்வளவு அதிகமா ஆசைப்பட்டு இந்த போட்டை செய்தேன். ஒவ்வொரு மரமா பார்த்து பார்த்து எடுத்து வச்சு செய்தனே. ஆனா இப்ப இந்த போட் என்கிட்ட இருந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்கப்புறமா அவன் ஒரு நாளைக்கு அவனோட அம்மா கூட அவன் கடைக்கு அங்க போயிட்டு வந்தான். அவன் கடைக்கு போற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கடைக்குள்ள கிளாஸ்ல அவன் பாக்குறப்போ அந்த கடைக்குள்ள அவனோட போட் அங்க அவன் இருந்ததை பார்த்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவனோட பேர் எழுதி வச்சிருக்கு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இது ஏன் போட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். அவன் ஓடி போய் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டான், இந்த போட் என்னோடது, நான் இத ஆத்துல விட்டு விளையாடிட்டு இருந்தேன், அது தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இப்ப இந்த போட் என்னோடது, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அந்த கடையோட ஓனர் சொன்னாரு, ஒருவேளை நீ செய்திருப்பியா இருக்கும், ஆனா நான் இந்த போட்டை ஒருத்தர்கிட்ட இருந்து நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால இந்த போட்டை நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இதோட விலையை நீ கொடுத்தேன்னா நான் இந்த போட்டை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையன் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுல இருந்து அவன் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் எடுத்தான். அந்த கடைக்காரர்கிட்ட ஓடி வந்தான். கொடுத்துட்டு சொன்னான், நீங்க கேட்ட ரூபாய் இதுல இருக்கு, இப்போ என்னோட போட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டான். இந்த கடைக்காரரும் அந்த போட்டை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவன் அந்த போட்டை பார்த்து சொன்னான், நீ இப்போ என்னோட போட் அப்படின்னு சொன்னான். ஒரு தடவை நீ என்னோட போட்ல, யூ ஆர் ட்வைஸ் மை போட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். முதல்ல ஒரு தடவை நான் என் கையால செய்தேன், அதனால நீ என்னோட போட்டு, இப்போ நீ
என்கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்ட. ஆனா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் சேர்த்து அந்த கடைக்காரருக்கு கொடுத்து திரும்ப ஒரு தடவை நான் உன்னை வாங்கியிருக்கேன். அதனால இப்ப நீ எனக்கு உரிமையான போட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் கூட இப்படிதான் அவருடைய கரத்தினால நம்மளை செய்திருக்காங்க. அவருடைய பேரை நம்ம மேல எழுதுனாங்க. ஆனா நம்ம அவர்கிட்ட இருந்து விலகி போன போது, நம்ம பாவம் செய்து அவர்கிட்ட இருந்து விலகி போன போது ஆண்டவர் அவருடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்து, இந்த பையன் செய்தது மாதிரி காசு கொடுத்து நம்மளை வாங்கல. அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மளை அவருக்காக வாங்கி கொண்டார். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நம்ம பார்த்து சொல்லுவாங்க. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்தோன்னு வைங்களேன், இயேசு உங்களுக்கு பிடிக்குமா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு. நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு அக்காவை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா நம்மளை அந்த இடத்துல சூஸ் பண்ணாரு. நான் என்னுடைய ஒரே குமாரனை உனக்காக கொடுத்து உன்னை நான் எனக்காக மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை அவருக்காக மீட்டு கொண்டார். இந்த கடைசி வார்த்தையில நம்ம பார்த்தோம்னா, நம்ம செய்த பாவங்களுக்காக எல்லாம் அவருடைய சிலுவையை அவருடைய ரத்தத்தை சிந்தி முடிச்சுட்டு அவர் ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்துல பேசுறாரு, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த வசனத்துல இருந்து நம்ம 2 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம பார்த்தோம்னா, கம்யூனியன் ஆஃப் ஜீசஸ் வித் ஹிஸ் ஃபாதர். தேவனோடு இயேசுவுக்கு இருந்த ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது எப்பொழுதும் அவர் பிறந்த அவர் வளர்க்கிற காலத்திலிருந்து அவர் மரிக்கிற நேரம் வரை நம்ம பார்த்தோம்னா அவர் பிதாவோடு ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருடைய முதல் ஊழியத்தின் ஆரம்பத்துல பார்த்தோம்னா அவர் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்து அதுக்கு அப்புறம் தான் அவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். லூக்கா 6:16 நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 6:12-13 பார்த்தோம்னா இயேசு முழுவதும் ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 5 அப்பமும் 2 மீனும் பிட்டு கொடுக்கறதுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா பல இடங்கள்ல இயேசு தனித்து போய் பிதாவோடு கூட ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் போகிற நேரத்துல கூட அவர் ஜெபித்து அதுக்கப்புறமா தான் அவர் போனாரு. கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அடிக்கப்பட போறேன் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் அவருடைய வேர்வை எல்லாம் சிந்தி அவர் அந்த இடத்துல ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இப்படி இயேசு ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் அவருடைய பிதாவோடு ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இது மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா இயேசு மரிக்க போறாரு. அவர் சிலுவையில அறைந்த அந்த நேரத்திலையும் கூட பார்த்தோம்னா அவர் பிதாவோடு அந்த ஐக்கியத்தை விட்டு விடவே இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கும்போது அவரை சுற்றி அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை அவர் பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் அவர் அவருடைய ஊழியத்தை செய்துட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நேரமும் அவர் அவரை மலையிலேருந்து தள்ளி விட பாக்குறாங்க, அவரை கொல்ல பாக்குறாங்க, அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. எவ்வளவு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு பிதாவோடு வைத்திருந்த அந்த உறவை விட்டு விடவே இல்லை. இந்த நாள்ல கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, இந்த கடைசி வார்த்தை மூலமா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, ஆண்டவரோடு நம்ம வைத்திருக்கிற தொடர்பு. சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்றாரு, சங்கீதம் 23:4 வாசிக்கலாமா? சங்கீதம் 23:4. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி சொல்லலாம்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மரணத்தின் நேரத்துல கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, அவங்க லைஃப் ஃபுல்லாவே அவங்க ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷனை அவங்க வச்சுட்டே இருந்தாங்க. அதனாலதான் அந்த மரிக்கிற நேரத்துல கூட அவங்களால இதை சொல்ல முடிகிறது. இன்னும் நம்ம பார்த்தோம்னா தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தானியேல் 3வது அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம்.
ராஜா வந்து ஒரு பொற்சிலையை நிறுத்திட்டு இதை நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த 3 பேரும் அந்த பொற்சிலையை வணங்கல. அவங்களை தூக்கி அக்கினி சூளையில போட்டப்போ அங்க 4வது நபராக ஆண்டவர் அந்த இடத்துல நின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நம்ம காலையில எழும்பி பைபிள் படிக்கிற நேரத்துல இல்லைன்னா ஜெபிக்கிற நேரத்துல மட்டும் கிடையாது, அந்த நாள் முழுவதும் காலையிலேருந்து நைட்டு நம்ம படுக்க போகிறது வரை நம்ம ஆண்டவரோடு தொடர்பிலேயே இருக்கணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இந்த கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா இது வந்து யூத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. யூத குழந்தைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ராத்திரி இதை வந்து சொல்லுவாங்களாம். பிதாவே உடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஜெபத்தை யூத குழந்தைகள் சொல்லுவாங்க. நம்ம கூட இந்த நாள்ல நம்ம கூட ஒரு முடிவு எடுக்கலாமா? நான் ஜெபிக்கிற நேரத்துல மட்டும் இல்ல, காலையிலேருந்து நைட்டு வர, சண்டே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவை வந்து நான் விட்டு விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை இந்த நேரத்துல நம்ம எடுக்கலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்கும்போது கிரைஸ்ட் illness to his father. கிறிஸ்து தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்த விதத்தை கூட இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க முடியும். இயேசு வந்து சின்ன வயசுல அவருடைய அம்மா கூட எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்க திரும்பி வர்ற நேரத்துல இயேசுவை காணல. அந்த இந்த இயேசுடைய அம்மா திரும்ப தேடி போறாங்க. 3 நாள் பிரயாணமா தேடி போய் இயேசு வந்து அந்த வேத பாரர்களோட இருந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இந்த இயேசுடைய அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி எங்களுக்கு பண்ண அப்படின்னு கேட்ட நேரத்துல இயேசு சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இயேசு வந்து அர்ப்பணித்தவரா இருந்தார். கிரைஸ்ட் illness to his father. அவருடைய சிறு வயதுல அவர் வந்து எதை செய்தாலும் அவர் வந்து தேவன் எதை அவருக்கு காட்டுகிறாரோ அதை மட்டும்தான் அவர் செய்கிறவரா இருந்தார். நம்ம பார்க்கிறோம் லாசருடைய மரணத்துல இயேசு வந்து பங்கு பெற்றது நம்ம பார்க்கிறோம். லாசரு வந்து இயேசுடைய ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஒருவேளை லாசரும் மரித்திருந்தா இயேசு என்ன பண்ணியிருக்கணும், உடனே போய் அவரை எழுப்பி இருக்கலாம். ஆனா 3 நாள் கழித்து தான் அந்த இடத்துல அவர் வந்து போனாரு. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை என்னுடைய நண்பனை நான் உடனே எழுப்பணும்னு ஆசை எனக்கு இருக்கு, ஆனா நான் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. யோவான் 5:19 கூட நம்ம பார்த்தோம்னா அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்கலாமா? யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதா எனக்கு எது சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் வந்து பிதா சொன்னதை மட்டும்தான் அவர் செய்தார். அதுக்கு அதிகமா அவர் வந்து இந்த உலகத்துல எதையுமே அவர் செய்யல. 2 தீமோத்தேயு 1:12 2 தீமோத்தேயு 1:12 பவுல நம்ம பார்க்கிறோம். பவுல் வந்து இதுல சொல்றாரு, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் அது தொடர்ந்து பார்த்தோம்னா, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அவருக்கு வந்து முழுசுமா அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். பவுல் வந்து அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அவருடைய ஊழியத்தின் பாதையில கூட அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அவர் வந்து போகிறவரா இருந்தார். அது மட்டும் இல்ல, எவ்வளவோ பாடுகள் வந்த நேரத்திலையும் அவர் அவருடைய ஊழியத்தை விட்டு பின்வாங்காமல் அவர் வந்து ஃபுல்லா அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவித்திருந்தார். இந்த நாள்ல கூட ஆண்டவர் வந்து இந்த கடைசி வார்த்தையின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற 2 பாடங்கள் என்னன்னா, முதலாவது வந்து ஆண்டவரோடு நம்ம வைத்திருக்கிற உறவு எப்பவுமே இருக்கணும். 2வது நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும்.
நம்ம தேசத்துல கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய மிஷினரிகள் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க, ஒரு அர்ப்பணிப்போட வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க வேற ஏதேதோ வேலையை செய்திருக்கலாம். ஒரு மிஷினரியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு ஆஸ்திரேலியன் மிஷினரி. அவர் வந்து அவருடைய ஊரை விட்டு அவருடைய குடும்பத்தோட நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. ஒடிசாவில் அவங்க வந்து அவங்களுடைய ஊழியத்தை செய்தாங்க. எந்த மக்கள் மத்தியிலன்னு பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகள் மத்தியில அவர் வந்து அவருடைய ஊழியத்தை செய்தார். தொழுநோயினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வந்து ஒரு டாக்டரா இருந்தாரு. அவங்களுக்கு இயேசுவை காட்டுகிற ஒரு நபரா இருந்தாரு. அவருடைய ஊழியத்தின் பாதையில ஒரு நாளைக்கு அவரையும் அவருடைய மகன்களையும் ஜீப்புக்குள்ள வச்சு அவங்க எரிச்சிட்டாங்க. அவருடைய மனைவி கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் எடுத்தவங்க நான் வந்து மன்னிச்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வாழ்க்கையில மட்டும் இல்லை, எந்த ஒரு மிஷினரியை பார்த்தாலும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தேவனுக்காக அர்ப்பணித்திருந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு அவங்களுடைய ஆசைகளையும் அவங்க எல்லா சந்தோஷங்களையும் விட்டு அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து நமக்காக அவங்க ஊழியம் செய்தாங்க. ஒருவேளை இந்த மிஷினரிகள் நம்ம தேசத்துக்கு வராம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம வந்து இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒரு ரேஸ் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த போன 2024ல நம்ம என்ன பண்ணோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, காலையில எழும்புறோம், வேலை செய்யறோம், வேலைக்கு போறோம், வர்றோம், குழந்தைங்களை கவனிக்கிறோம். இதே தான் ஒரு ரிப்பீட்டடா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம், எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நேரத்துல யோசிச்சு பார்க்கணும். 2 காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது வந்து கம்யூனியன் வித் காட். ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு, அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு வந்து அர்ப்பணிக்க முடியும். 2வது வந்து yielding our life to God. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்பா உங்களுக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க சொல்றதுபடி செய்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. எப்பொழுதும் உம்மோடு கூட ஒரு தொடர்புல இருக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களை முழுவதுமா உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமைதியாக நம்மை